இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை எந்த விதமான கலந்துரையாடலுக்கும் உட்படுத்தாமல் அவருடைய எந்த கருத்துக்களையும் கேட்காமல் அமெரிக்க ஜனாதிபதி பல முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் 10 பேர் 12 பேர் 20 பேர் செத்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒரே ஒரு பணைய கைதிகளை கூட நீங்கள் மீட்டுக்கிட்டு வரல. அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி எங்கள் பணைய கைதிகள் உயிரோடு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது? இராணுவமே உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கும் போது அங்கே இருந்து எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு நீங்கள் கொண்டு வருவீங்கிறத நாங்கள் நம்ப முடியாது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காசாவினுடைய கள நிலவரங்கள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் காசாவிலே அக்டோபர் 7, 2023 ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்றோடு 580வது நாட்களை தொட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கும் காசாவிலே இதுவரைக்கும் 25 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 37க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் இஸ்ரேலுக்கு எதிரான சிம்ம சொப்பனமான தாக்குதல்களை அண்மைய நாட்களில் அகோரமாகவே நடத்தி வருகிறது. இஸ்ரேலுக்கு அது பலத்த இழப்பையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்களில் இஸ்ரேலுக்குள்ள தொடர் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றே வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் ஒருபுறம் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிற அதே நேரம் பணைய கைதிகளுடைய உறவினர்களும் அவர்களுக்கு ஆதரவானவர்களும் தொடர்ந்து 580வது நாளாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய இல்லத்திற்கு முன்பதாகவே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி பல பிரச்சனைகள் இஸ்ரேலுக்குள் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவம் யுத்தத்திற்கு செல்ல முடியாது என்று ஒரு சாரார் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அந்த பிரச்சனையும் இஸ்ரேலுக்குள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவினுடைய ரஃபா பகுதிகளில் 80% பகுதிகளை இஸ்ரேல் அழித்து முடித்திருக்கிறது என்கிற காட்சிகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் ரஃபாவினுடைய ஒரு பகுதி. இங்க எதையுமே பார்க்க முடியலைங்கிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு பூமியைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க மனிதர்கள் வாழ்வதற்கு முடியுமா என்கிற ஒரு பலத்த கேள்வியும் எழக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் இருக்கிறதே தவிர வாழ முடியும் என்கிற ஒரு எண்ணம் யாருக்கும் ஏற்பட முடியாத அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. காசாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபாவில் 80% மொத்தமாக அழிந்து விட்டது என்பதைத்தான் நம்ம புரிய முடிகிறது. இந்த நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான பலத்த தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக வலமையில் அவங்க நடத்தி வருகிற தாக்குதல்களை விட உச்சமான தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஒரு தாக்குதல்களில் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்னொரு தாக்குதல்களில் 12 பேர் மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. குறிப்பாக நரகத்தின் வாயல்கள் என்கிற ஒரு பெயரில் தான் இந்த தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி வருகிறது. அந்த தாக்குதல்களை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தனூர் என்கிற பகுதிகளில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இங்க நம்ம ஒன்ன கவனிக்கணும்னா, இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதான் ரஃபா. இங்க இடிபாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறதையும் நீங்க பார்க்குறீங்க. இதற்குள் இருந்து கொண்டுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ரஃபாவினுடைய அல் தனூர் பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜியோனிச காலாட்படையைச் சேர்ந்த 7 பேர் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அந்த இடம் குறிவைக்கப்பட்டதோடு சிதறி கிடந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய பிணங்களை அள்ளுவதற்காக ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த இடத்துல புகையை உண்டாக்குகிற குண்டுகள் போடப்பட்டு, ஏன்னா எத்தனை பேரை தூக்கிட்டு போறோம்ங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு குண்டுகளை போட்டுக்கிறாங்க, புகை குண்டுகளை போட்டுக்கிறாங்க, போட்டு தூக்கிக்கிட்டு போனாங்க. ஆனால் சண்டையிட்ட எங்களுக்கு தெரியும், அவர்கள் 7 பேரோடு சண்டையிட்டு அவர்களை வெடிக்க செய்து அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை
அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக செய்திகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதே ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய அல் பிதாய் பகுதிகளில் நடந்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்த 12 பேரை ஒரே இடத்தில் அழித்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் குண்டுகளை பதுக்கி வைத்து தாக்குதலுக்காக காத்திருந்தோம். அந்த இடத்திற்கு வந்த இஸ்ரேலிய காலாட்படையை உள்ள இழுத்து அங்கே ஆட்கள் இருக்கிற மாதிரி காட்டி எப்படியோ உள்ளே வரவழைத்திருக்கிறார்கள். வரவழைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஒரே இடத்தில் 12 பேர் வீடு வெடிக்க வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல், சில நேரங்களில் இந்த 12ஐ தாண்டியவர்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம், அவர்களுடைய பிணங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஊடக பிரிவு. இப்படி இன்றைக்கு கிட்டத்தட்ட 19 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்கள். படுபயங்கரமான உச்சமான தாக்குதலாக இருக்கிறது. இஸ்ரேலுக்குள் பலத்த அதிர்வலைகளையும் இது உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 10 பேர் 12 பேர் 20 பேர் செத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஒரே ஒரு பணைய கைதிகளை கூட நீங்கள் மீட்டுக்கிட்டு வரல. அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி எங்கள் பணைய கைதிகள் உயிரோடு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது? இராணுவமே உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கும் போது அங்கே இருந்து எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு நீங்கள் கொண்டு வருவீங்கிறத நாங்கள் நம்ப முடியாது என்கிற கோணத்தில் இஸ்ரேலுக்குள் ஆர்ப்பாட்டங்கள் உச்சம் எடுத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கு. அது என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில உட்பூசல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலி ஹயோம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கு. ஏன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவை எந்த விதமான கலந்துரையாடலுக்கும் உட்படுத்தாமல், அவருடைய எந்த கருத்துக்களையும் கேட்காமல் அமெரிக்க ஜனாதிபதி பல முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம். ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்தவரை நம்ம பலமுறை சொல்லுகிற ஒரு செய்தி, அவர் ஒரு பிசினஸ் மேன். அவர் பிசினஸாக தான் எதையும் பார்ப்பார். ஹூத்திகளுடனான சண்டையில் அமெரிக்க இராணுவம் இறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஹூத்திகள் மேல் அவங்க தாக்குதல் நடத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய ஹூத்திகள் பதிலடி தாக்குதலை வழங்கும் போது அமெரிக்காவுடைய பிசினஸ் கெட்டு போயிடுது. அமெரிக்க இராணுவம் அடி வாங்குது. பிளஸ் செங்கடலில் அமெரிக்காவுக்கு பிசினஸ் பண்ண முடியாமல் போகுது என்னும் போது அவங்க ஓமான் வழியாக தன்னிச்சையாகவே அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்தி எங்க கப்பலுக்கு நீங்க தாக்காதீங்க, இஸ்ரேலோட உள்ள பிரச்சனை இஸ்ரேலோட பார்த்துக்கிறங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசி முடிச்சிட்டாரு. எனவே ஒரு வாய் மூலமான ஒப்பந்தத்தின் பிரகாரம் அமெரிக்க கப்பல்களை தாக்குவதில்லை, அமெரிக்காவும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தாது, ஆனால் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது உறுதி என்கிற நிலைப்பாட்டிற்கு யமனில் இருக்கக்கூடிய அன்சாருல்லா என்கிற ஹூத்திகளுடைய படைப்பிரிவு வந்திருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த விதத்திலும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளோடோ இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகளோடோ குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவோடோ கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது என்கிறது இஸ்ரேலி ஹயோம். அவரை கணக்கிலேயே எடுக்கல, தன்னிச்சையாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அதனால தான் இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்றாங்க. அவர் அதை கணக்கெடுக்கவே இல்லை. நாளைய தினம் பெரும்பாலும் காலை 10 மணி வாக்கில் அவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அறிவிப்பு ஒரு பெரிய பிசினஸ் சம்பந்தமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றோ அவர் சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராகிறது, அங்கீகரித்தால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக்க வேண்டி வரும், இது தொடர்பான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது சவுதி அரேபியா பல பில்லியன் கணக்கான ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க இருக்கிறது, அந்த அறிவிப்பை வெளியிடுவதோடு காசா தொடர்பான சில முடிவுகளையும் அவர் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் டொனால்ட் ட்ரம்ப் எந்த அறிவிப்பை வெளியிட போகிறார் என்பதை. என்னன்னா அவர் என்ன அறிவிப்பை வெளியிட போறாருங்கிறது இஸ்ரேலுக்கோ வேறு யாருக்கோ இதுவரைக்கும் கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, அவரே தன்னிச்சையாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு என்றுதான் அறிய வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு பல முக்கியமான விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான விமான பயணங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறது. இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அடிபாதாளத்திற்கு செல்லுகிற அளவுக்கு இந்த நிலை தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்க காரணம் என்ன? இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்திற்கு விமானங்களை அனுப்பாதீங்க, நாங்கள் இஸ்ரேலை தாக்குறோம், தாக்குற இடத்துல உங்கள் விமானங்கள் தாக்குதலுக்குள்ளானால் நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லி 3 நாட்களுக்கு முன்பதாகவே யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இந்த 5 வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று
ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே நீங்கள் தருகிற சதக்கா தான தர்மங்களை கொண்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இறைவனுடைய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வீடு ரொம்ப அழகாக அவங்களுக்கு திருப்திகரமாக வந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாத கடைசிக்குள்ள முடிக்கிற பிளான்ல இருக்கிறோம். அதனால் மிகச்சிறப்பாக முடியும் என்கிற சந்தோஷமான செய்தியையும் உங்களோட பகிர்ந்து கொள்றோம். வாங்க அடுத்தடுத்த வீடுல பார்ப்போம். இதுதான் நம்முடைய 2வது வீடு கட்டுகிற ட்ரைனேஜ் வேலை இன்னைக்கு நடக்குது. பூசுகிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வழியில. பாஸ் உள்ள போகிறோம் விட மாட்டீங்கண்ணே. பாஸ் இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க? இப்போ அந்த பக்கம் இருக்கு இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வாசல்? அங்கிட்டு வைப்பீங்களா? அது வெளியேக்கி ஓகே 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 2 ஓகே. இது 3வது வீடு இதாக இருக்குது. என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ட்ரைனேஜ். இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னன்னு சொன்னால், அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க. மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது. இதுக்கு ஜன்னல் எல்லாம் வச்சுட்டாங்க. ஆமாம், இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சிட்டாங்க. அந்த பட்டை மட்டும்தான் இவருக்கு ஒன்று போடுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். லைனை கொடுத்தாங்கன்னா சரி. கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க. முடிச்சிட்டாங்க. பாத்ரூம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா. இது 3வது வீடு. இதுக்கு உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும். இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது. இது வந்து நம்பர் 1 குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க. 3 குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் 1 குவாலிட்டி. நம்பர் 1 தான் எடுத்துருக்கிறோம். செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை. ஏன்னா அதை போட்டோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில். இது வந்து 4வது இடம். இது பூசுறதுக்குரிய மண் இறக்கியிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க? வேலை எப்படி போகுதா? பாஸ் தான் எங்க ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ். அது சரி பாஸ். இது எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் முடிச்சு தாங்க இன்ஷா அல்லாஹ். சார் நல்ல திருப்தியாக இருக்குது. அதான் நான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன். அதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது 5வது ஃபைனல் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். பாத்ரூம் எல்லாம் சூப்பராக இருக்குது மாஷா அல்லாஹ். மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க, வகலை போடுறாங்க. இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை ஃபௌமி. இது கடைசி வீடு. இது எப்போ முடியும்? இந்த வீடு முடிஞ்சுது. நமக்கு ஒரு 10 daysல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்கிறார் இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடியும். இந்த மாதிரி ஒரு 25-26ஆம் தேதிக்குள்ளே டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள். இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க. ரொம்ப திருப்திகரமாக. நம்ம கொழும்பில் இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் a வீக் மாதிரி இங்கே வருவோம். வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்காக செய்கிறதுக்கு. இவங்கெல்லாம் நம்மளோட சகோதரர்கள், இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள். எனவே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அல்லாஹ் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள். இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிட முடியும்.
வெளிநாடுகளிலிருந்து வைப்பிலிடக்கூடியவர்கள் இதற்கு வைப்பிலிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்துக்கொள்ள மறந்து விடாதீர்கள். ஸ்பெயினுடைய விமான நிறுவனமாக இருக்கக்கூடிய ஐபீரியா எக்ஸ்பிரஸ் நாங்கள் எதிர்வருகிற ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இஸ்ரேலுக்கான அனைத்து விமானங்களையும் ரத்து செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸையும் நாங்கள் நிறுத்துகிறோம் என்று பிரித்தானியா அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஹங்கேரியினுடைய விமான நிறுவனமாக இருக்கக்கூடிய விஸ் ஏர் குறைந்தபட்சம் இம்மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்தி வைப்பதாகவும் தேவைப்பட்டால் அதை நீடிப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஆஸ்திரேலியன் ஏர்வேஸ் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறார்கள். ஏர் பெல்ஜியம் அவர்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று லுஃப்தான்சா குழுமம் மொத்தமாகவே அவர்களுடைய விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை நிறுத்தி இருக்கிறது. அதே போன்று ஏர் பால்டிக், ரியானேர், லேட் போலிஷ் ஏர்லைன்ஸ் என பல விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான தங்களுடைய விமானங்களை மொத்தமாக நிறுத்தி இருக்கின்றன. ஏர் பிரான்ஸ் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ரத்து செய்திருக்கிறது. தேவைப்பட்டால் அதனை நீட்டிப்போம் என்கிற செய்திகளையும் விடுத்திருக்கிறார்கள். ஸ்பெயினுடைய ஏர் யூரோப்பாவும் இஸ்ரேலுக்கான விமானங்களை நிறுத்தி இருக்கக்கூடிய செய்தியை விடுத்திருக்கிறார்கள். ஏர் இந்தியா அதே போன்று ஐபீரியா ஆகியவைகளும் இஸ்ரேலுக்கான தங்களுடைய விமான செயல்பாடுகளை இடைநிறுத்தி இருக்கிறார்கள். டெல்டா விமான நிறுவனம் டெல் அவீவுக்கான அதனுடைய தினசரி சேவைகளை மொத்தமாக நிறுத்தி வைப்பதாக எதிர்வரும் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த நிறுத்தம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தேவைப்பட்டால் அது நீட்டிக்கப்படும் என்கிற அறிவிப்பை அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் யுனைடெட் ஏர்லைன்ஸ் இஸ்ரேலுக்கான சேவைகளை மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 விமான நிறுவனங்கள் அத்தனையுமே இஸ்ரேலுக்கான பயணங்களை நிறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா எந்த நேரத்திலையும் ஹூத்திகள் இஸ்ரேல் விமான நிலையத்தை தாக்கக்கூடும். தெளிவாக தாக்கி அழிச்சு காட்டி இருக்கிறாங்க. எப்பொழுதும் டெல் அவீவினுடைய பென் குரியன் விமான நிலையம் தாக்கப்படலாம் என்கிற அச்சத்தில் இந்த விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு சுமார் 40,000 பயணிகளாக இஸ்ரேலுடைய விமான போக்குவரத்து பயணிகளுடைய குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளாக சுமார் 70,000 பேர் ஒரு நாளைக்கு பயணங்கள் செய்வதை தவிர்த்திருக்கிறார்கள். இது பாரிய இழப்பை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஹூத்திகளுடைய தலைவர் அன்சாருல்லா குழுவினுடைய தலைவர் அப்துல் மலிக் அல் ஹூத்தி அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான எங்களுடைய நடவடிக்கைகள் தொடரும் என்றும் இந்த வாரம் மட்டும் ஜாஃபா, அஷ்கலோன், நெகோ அதே போன்ற ஹைஃபா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலை நாங்கள் குறிவைத்து 10 ஏவுகணைகளும் பல ட்ரோன்களையும் ஏவி இருக்கிறோம் என்கிற செய்திகளை விடுத்திருக்கிறாங்க. ரமலான் 15 முதல் நாங்கள் நடத்த ஆரம்பித்த 2வது தாக்குதல்களில் இதுவரைக்கும் 253 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் இஸ்ரேலுக்கு எதிராக. அதே போன்று ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவின் தலைவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கள் மீது எவ்வளவு அழிவுகரமான தாக்குதல்களை நடத்தினாலும் அவை பொதுமக்களை இலக்கு வைத்தன, எங்களுடைய நிறுவனங்களை இலக்கு வைத்ததை தவிர எங்களுடைய ராணுவ பலத்தை எந்த இடத்திலும் அவர்களால் குறைக்க முடியவில்லை. அமெரிக்காவினுடைய தாக்குதல்களாலும் ராணுவ பலம் குறையவில்லை, இஸ்ரேலுடைய தாக்குதலாலும் ராணுவ பலம் குறையவில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்திய எந்த ஒரு தாக்குதலையும் ஹூதிகளுடைய ராணுவ பிரிவுகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை. ஏன்னா எந்த ராணுவ பிரிவுமே அவங்க தரைக்கு மேலே வச்சிருக்கிற மாதிரி தெரியல, எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்டில் பங்கரில் வச்சிருக்கிறதா தெரியுது. இவன் ஏவுகணை தாக்குதல்களையே அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து ஏவுகணை வீசுறாங்கிறத கூட அமெரிக்காவால் ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால தான் அவருடைய தாக்குதல்கள் வெற்றி அளித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் இவைதான். எனவே பாலஸ்தீன மக்களுக்கான ஹூதிகளுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேலுடைய அடாவடித்தனமான தாக்குதல்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.